டிசம்பர் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மழை தான். ஆனா எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாமே பிறந்தது டிசம்பர் மாசம் தான். அதுல ஏன் பொண்ணோட பர்த்டே வந்து 14th அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி சிறுவபுரி கோயிலுக்கு போனோம். அங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்றதுக்கு அவர் கார் பார்க்கிங் பண்றதுக்கு போயிருந்தாரு. அது வரையும் வந்து கியூல நின்று போலான்னு பார்த்தா சரி கார்த்திகை தீபம் டைமா இருக்கே கூட்டமா இருக்கும் கோயில் அப்படின்னு நினைச்சோம். இன்னும் அந்த அளவுக்கு கோயில் கூட்டமா இல்லை. அங்கேருந்து சாமியை பிரசாதம் வாங்கிட்டு மாலை வாங்கி பாப்பாவுக்கு போட்டுட்டு அங்க வந்து பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் வந்து பர்த்டேனால எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பிளெஸிங்லாம் வாங்கிக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிவபுரி ஃபேமஸ்னாலே வீடு கட்டுறது தான். 6 வாரம் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு வீடு கட்டுற நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அடுத்து வந்து லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிருந்தோம். அங்க வந்து பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு இடம்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ஃபுட்டுக்காக. அதுக்கப்புறம் சீட் கிடைச்ச பிறகு ஆர்டர் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். இந்த வருஷம் நாங்க ரொம்ப ஸ்பெஷலா ஒரு விஷயம் பண்ணோம். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து லஞ்சு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்களுக்காக லஞ்ச் கொடுத்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.